தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2 வருஷம் ஆகிப்போச்சு உங்க கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம். இன்னுமே ஒரு முழுமையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை பல பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க. அதை எதிர்கொள்ளும் விதத்துக்கு தகுதியானவரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் அப்படியே தொங்கிட்டு நின்றுட்டே இருக்கு. அதை எப்ப செய்ய போறாரு? இன்னும் தலைவருடைய சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆகும். புழுதி பறக்கும், திரும்பிய திசையெல்லாம் டிவிகே சாங் ஒலிக்கும், தலைவர் வந்து நிற்பார். இதுவரை வரலாற்றில் பார்க்காத ஒரு எதிரியை பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பார்க்க போகிறார்கள். தமிழ்நாட்டின் அரசியல் அழுக்குகள் வெளுத்து சாத்தப்படும். கள அரசியல் தெரிந்தவரா திரு விஜய் அவர்கள்? கள அரசியல் மட்டும் இல்லைங்க, இந்த நில அரசியல், மேல நடக்கக்கூடிய லாபி அரசியல், காலங்காலமா இருக்கிற வாரிசு அரசியல், மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல், அவங்கள வெளியில எதிர்த்துக்கிட்டு சென்னையில மோடிக்கும் பயமில்ல இடிக்கும் பயமில்லன்னு பேசி டெல்லியில போயிட்டு தெய்வமே இந்த கையை காலா நினைச்சுக்கிற தெய்வமேன்னு பேசுகிற சந்தர்ப்பவாத அரசியல்லாம் முன்கூட்டி கணிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதுரியசாலி எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி. தாத்தா, அப்பா, அப்பாவுடைய அண்ணன், தங்கச்சி, அத்தை, பையன், பங்காளி வீட்டு பசங்க 2 பேரு, 7 பேர் சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சிஎம், எம்பி, எம்எல்ஏ, பல கட்சி போஸ்ட்னு ஒரே குடும்பத்தில் 7 பேர் டாப் மோஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய அரசியல் எங்கேயாவது நடந்திருக்கா? உலகம்ல எங்கேயுமே இல்லைங்க, இங்கே தான் அது நடக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ரூம் போட்டீங்க, கனிமொழிக்கு ரூம் தர மாட்டேன், ஒரு ஆஃபீஸே போட்டீங்க. வாங்க போங்க மவுண்ட் ரோடுக்கு போங்க, அண்ணாரி வளத்துக்கு ஆப்போசிட்ல அங்க இருக்கு இளைஞரணி ஆபீஸ். வாசல்ல பாருங்க ஸ்டாலின் போட்டோ இருக்கு, உதயநிதி போட்டோ இருக்கு, கலைஞர் போட்டோ எங்க, அண்ணா போட்டோ எங்க? ஏன் அங்க ஒரு கனிமொழி மேடம் அங்க ஒரு ஆபீஸ் தர மாட்டீங்களா? சொந்த குடும்பத்துக்குள்ளே தர மாட்டாங்க. அங்க இருப்பதை போல ஷாவனிசம், அங்க இருப்பதை போல காஸ்ட் பேஸ்ட் அண்ட் ரிலிஜன் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தமிழ்நாட்டை ஆண்ட எந்த கட்சியிலுமே இல்லை. விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், இளைஞர்கள் கடன் முடித்து வைக்கப்படும், நீட் எக்ஸாம் முடித்து வைக்கப்படும். இப்ப மக்கள் சொல்றாங்க 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். அவங்க சொன்னது ஒண்ணு, எதையுமே 500 சில்லற வாக்குறுதியை அள்ளி விட்டாங்க. வா, பிஜேபி இந்தியாவுக்கே ஆபத்துன்றாருங்க ஸ்டாலின். அப்புறம் எப்படி அவங்களோட கூட்டணி வைப்பாரு? அப்புறம் எதுக்கு டெல்லியில கேம்ப் போட்டு அவருடைய எம்கேஎஸ் ஃபேமிலியில் இருக்க 2 பேர் கேம்ப் போட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திச்சாங்க. அதிமுக வெளியில தெரிகிற எலெக்ஷன் பார்ட்னருங்க ஆர்எஸ்எஸ், ஆனா டிஎம்கே வெளியில தெரியாத பொலிட்டிக்கல் பார்ட்னர். அஜித்குமார் படுகொலை வழக்கில் நீங்க விமர்சனம் பண்ணி ட்விட்டர்ல எழுதுங்க, சரியா 45 கமெண்ட் உங்களை திட்டி வரும். உங்க கேரக்டர், உங்க கலரை, உங்களுடைய உருவத்தை, உங்களுடைய பாஸ்ட்டை, உங்களுடைய லைஃபை. கடைசியில் என்ன தெரியுமா இருப்பாங்க, இவர் ப்ளூ கலர் செட்டப், அவர் நீல சங்கி, இவர் அம்பேத்கரை பற்றி ஏதோ ஒரு கோட் பண்ணிடுது, இவர் நீல சங்கி, கம்யூனிஸ்ட் இந்த மார்க்ஸ் டிபியில் வச்சிருக்காரு, இவர் வந்து சிவப்பு சங்கி. ஏண்டா பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் இத்தனை நாளாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட அரசியல். யாராவது ஒரு புதிய கட்சி தொடங்கினா மற்ற கட்சியிலிருந்து கூட நிறைய பேர், இல்லைன்னா ஒரு இன்டலெக்சுவலாக பெரிய ஒரு தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமா இருக்கணும்னு நினைப்பாங்க, அரவணைக்கணும்னு வருவாங்க. அந்த மாதிரி உங்க கட்சிக்கு யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. தெரியல, அது தெரியாததுதான் அரசியல். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ராஜ்மோகன் பிரதர். வணக்கம் மாதேஷ் பிரதர், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நேரில் கேட்டுட்டேன் உங்களுடைய இந்த பஞ்ச் டைலாக, வீடியோலேயே பார்த்து கேட்டாச்சு. நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? ஐயோ, உங்க அளவுக்குலாம் வராது, நீங்க என்னோட சூப்பர் சீனியர். ஆமாம் ஆமாம், அப்படி சொல்லி வயசை காட்டி கொடுத்துறாதீங்க. உங்களுடைய தொடர்ச்சியான அந்த மீடியா பயணத்தில் ஒரு நெடும் பயணம், ஜெர்னி தான். அதில் வந்து இப்படி உட்காரோன்னு நானே நினச்சதில்லை. பட் ஒரே சைட்லேருந்து மாறி மாறி இப்போ உட்காந்துருக்கோம். நீங்கள்லாம் ரூட்டு போட்டு கொடுத்தீங்க, அதை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்கள் பயணம் தனி பயணம், இந்த டோனில் யாருமே சொல்லி. அதனால் முன்னாடியே வந்ததால் முன்னோடி ஆகிட முடியாது, அதனால் பின்னாடி வந்ததால் நீங்கள் பின்னோக்கி போன மாதிரி ஆகிடாது. தனித்தனி பயணம் தான், எல்லாரும் நல்லது நடக்கும் தானே ஓடுறோம். திரு ராஜ்மோகன் மீடியா பர்சனாலிட்டி, ஊடகவியலாளர், இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு கட்சியின் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த அரசியல் பயணம்? சின்ன திருத்தம், தலைவர்னு நான் வார்த்தையை பயன்படுத்துவேன். நான் கொள்கை பரப்பு தொண்டன் தான். ஒரு பொறுப்பு அப்படி தான் பார்க்குறேன். இதை பதவியாக நான் பார்க்கல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் பார்க்குறேன். ஒரு நல்லது வரணும், சேஞ்ச் வரணுன்ற எண்ணம் ஊடகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அந்த மாற்றத்திற்கான நேரமும் அந்த நேரத்திற்கான களமும் அந்த களத்தை வெல்லும் தலைமையும் வந்து கடிந்து வந்தது. அப்போ கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரராக வெற்றி தலைவர் தளபதி இருந்தார். அவர் கரத்தை பற்றி விட்டேன். இனி இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, இறுதி மூச்சு வரை அவருடைய லட்சியங்களை இந்த நாட்டிற்கு நல்லது நடக்குன்ற உயர்ந்த சிந்தனைகளோடு சேர்த்து அப்படியே நம்ம வந்து நடைபெற போகிறோம். விஜய் ரசிகரா நீங்கள்? அவருடைய அரசியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய திரைப்படங்களும் நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி
வெளியில் தெரியாமல் சத்தமில்லாமல் சாதிக்கக்கூடிய அவருடைய பிறவி குணம். 90களினுடைய இறுதிகளில் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் போர்டு வைக்க விடமாட்டார். நீங்கள் வந்து அப்போலாம் அந்த கோனிகா ஃபிலிம் இருக்கும், 36 படம் வரும்ல, எடுத்துகிட்டு போய் உங்கள் ஏரியாவில் இருக்க குடிசை பகுதியில் ஒரு நோட்டு புத்தகமாவது வாங்கி கொடுத்து ஆல்பம் போட்டால் தான் சரிப்பா 1632 சாலிகிராமத்தில் நீ போர்டு வச்சுக்கலான்ற அனுமதியே கிடைக்கும். அரசாங்க திட்டங்களை விடுங்க, ரசிகர் மன்றத்துக்குள்ளே திட்டங்களை வச்சுருந்தாங்க. ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு ஒரு திட்டம். நீங்கள் ரொட்டி வாங்கிக்கணும், நான் முட்டை வேவிச்சுக்குவேன், அம்மாட்ட சொல்லி ஃப்ளாஸ்கில் பாலை வாங்கிட்டு ஒரு குடிசை பகுதிக்கு போயிட்டு ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் தந்தால் எல்லாரும் அனுப்புவாங்கல்ல, அவங்ககிட்ட அப்படியே பேசுறது. நான் எங்கே படிக்கிறேன் தெரியுமா, நான் வந்து எம்சிசியில் படிக்கிறேன், இவர் லயோலா காலேஜில் படிக்கிறாரு, பிகாம்னு ஒரு படிப்பு இருக்குது தெரியுமா, இன்ஜினியரிங் எவ்வளோ படிக்கலாம் தெரியுமா, ரொட்டிப்பால் முட்டை திட்டம், விலையில்லா விருந்தகம், விஜய் படிப்பகம், குருதியகம், இப்படி ஒரு பெரும் அரசியலை ரொம்ப வெளியில் காட்டிக்காமல் பண்ணிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான். அஃப்கோர்ஸ் ஜல்லிக்கட்டு பீரியட் தான் அது வந்து ரொம்ப பீக்குக்கு போச்சு. உங்களுக்கு தெரியும், நாம் இந்த நேரத்தில் நேம்ஸ் கால் அவுட் பண்ண வேண்டாம், பெரும்பான்மையான சினிமாக்காரர்கள் பீட்டா சப்போர்ட்டர்ஸ். இல்லைனாலும் அவங்கள ஈல்டு பண்ணிவிடுவாங்க. பீட்டாவுடைய நெட்வொர்க் மிகப்பெரிய நெட்வொர்க், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத லாபிங், இன்டர்நேஷ்னல் லாபி. ஆனால் அப்போவே இந்த பீட்டாவை வீட்டுக்கு பீட்டா அப்படின்னு பேசக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரே நடிகராக இவர் தான் இருந்தார். தரையில் வந்து உட்காந்தாருங்க கட்சி பக்கட்டிக்கிட்டு. அனிதா இருந்தபோது அனிதாவுடைய சகோதரர் மணிரத்னம் வந்து நிலகுலைஞ்சு போயிட்டார். அனிதாவுடைய வீட்டுக்கு போய் அத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் மணிரத்னம் தோழருடைய கையை பிடிச்சிட்டு, எனக்கு இறந்து போன வித்யா எப்படியோ அதே மாதிரி தான் அனிதா, இது ஒரு நாள் மாறணும்னு அவர் சொல்கிறார்ல. ஸ்னோலின் துப்பாக்கி சூடில் வாயில் சுடப்பட்டு இறந்தாங்க. அவங்க அம்மாவுடைய கண்ணீரை பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். விகடன் மேடையில் மேலே ஏற்றி 1 மணி நேரம் கதறினாங்க அந்த அம்மா. அந்த இடத்த நான் தான் ஹேண்டில் பண்ணேன். அந்த அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி அவங்க கட்சியில் கூட வந்திருக்கிறாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் இவர் சொல்லும் போது இவர் வந்து அரசியலுக்காக சொல்ல அப்படிங்கிறாரு. இப்போ நண்பர் ரங்கராஜ் பாண்டே அண்ணன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், உண்மையிலேயே இவர் ஜென்டில்மேனுங்க. ஏன்னா நம்ம இறந்து போன அஜித்குமார் வீட்டுக்கு போய் அதை கொடுக்க போகும்போது கூட கேமரா இருக்கிறத தெரிஞ்சோடனே அதை முதுக காட்டி தான் என்ன கொடுக்குறோங்கிறது கேமரா மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த ரியல் ஜென்டில்மேன்னு ரங்கராஜ் பாண்டே அவர்களினுடைய அரசியல் சிந்தனை பிலீஃப் கோட்பாடெல்லாம் வேறு, எங்கள் அரசியல் சிந்தனை பிலீஃப் கோட்பாடெல்லாம் வேறு. ஆனால் அவரே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உண்மையான ஜென்டில்மேனாக இவர் இருப்பார். இதுதான் சத்தம் இல்லாமல் சாதனை செய்யக்கூடிய அவருடைய அரசியல். அதற்கு பெரிய ரசிகன் இல்லை. அவருடைய பெரிய ட்ராக் ரெக்கார்ட் பாருங்கள், எப்படியெல்லாம் அவருடைய சமூக பணி இருந்திருக்கிறது, மக்கள் பணி இருந்திருக்கிறது. ஆனாலும் இங்கு பெரிய விமர்சனம் என்ன, எல்லாம் ஒரு படம்லாம் நடித்து முடிச்சு எல்லாம் சம்பாரிச்சுட்டு கடைசி காலகட்டத்தில் வராரு பாருங்க, அரசியலுக்குன்ற ஒரு பார்வை தானே அவர் மேலே இருக்குது. இது கடைசி காலகட்டம் இல்லைல்ல, இதுதான் அவருடைய ப்ரைம் டைம். அவர் இப்போ வந்து அவர் ஒரு 50 வயது இப்போ தான் தொற்றுக்கிறாப்புல. ஒரு 80 வயதில் 90 வயதில் ஒரு கடைசி காலகட்டம்னு சொல்லலாம். காலகட்டங்கிறத தாண்டி நான் நினச்சி பார்க்குறேன், நான் என்னுடைய பீக்கில் இருக்கேன், மீடியாவில் வந்து நம்மளுடைய ப்ரைம் டைமில் இருக்கோம், உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கோம், சார் நீங்கள் வந்துடுங்க, இளைஞர் அணி தலைவராக வாங்க, திமுகவில் இளைஞர் அணி தலைவர் பதவி தரோன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. சரி, வேறு ஏதோ ஒரு கட்சியில் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், வாங்க தம்பி நீங்கள் எம்எல்ஏ சீட்டை வாங்கி நில்லுங்கன்னா நீங்கள் டக்குன்னு விட மாட்டீங்க. என்ன தான் மதிப்பு மரியாதை இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா நீ நல்லா தானே போய்கிட்டு இருக்க வண்டி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு எதாவது பண்ணுமே, நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம், நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்ச மக்களுக்கு நாம் எதாவது பதிலுக்கு எதாவது பண்ணுமே நினைக்கிற சிந்தனை உள்ள ஒரு செல்ஃப்லெஸ் கேரக்டரால் தான் இதை பண்ண முடியும். அதனால தான் அவர் அதை தூக்கி போட்டு வராரு, அதனால தான் இந்த இடத்துல நிற்கிறார். அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை பிரதர். பாலிடிக்ஸ் வந்து வார் தான். நான் உள்ளே நின்று சொல்கிறேன், வார் ஜோனில் தான் நாங்களாம் உயிரை பணைய வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதே அளவுக்கு ரிஸ்க் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா ஏதாவது நல்லது நடந்துடாதா, சேஞ்ச் வந்துடாதான்ற ஒரு எண்ணம் தான், அது ஒரு தூய எண்ணம் தான். கள அரசியல் தெரிந்தவரா திரு விஜய் அவர்கள்? கள அரசியல் மட்டும் இல்லைங்க, இந்த நில அரசியல், மேலே நடக்கக்கூடிய லாபி அரசியல், காலங்காலமாக இருக்கிற வாரிசு அரசியல், மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல், அவங்கள வெளியில் எதிர்த்துக்கிட்டு சென்னையில் மோடிக்கும் பயமில்லை ஈடிக்கும் பயமில்லைன்னு பேசி டெல்லியில் போயிட்டு தெய்வமே இந்த கையை காலாக நினச்சிக்கிற தெய்வமேன்னு பேசுகிற சந்தர்ப்பவாத அரசியல்லாம் முன்கூட்டி கணிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதுரியசாலி எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி. இன்றைக்கி போய் நான் ஒரு பேனர் வைக்க முடியாதுங்க, இன்றைக்கி நான் ரோட்டில் போயிட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியாதுங்க. ஆனால் முக்கியமான எஸ்ஹெச்சை ஆக்கிரமித்து ரோட்டில், தார் ரோட்டில் சேர் போட்டு மேடை போட்டு திமுக கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் போன வாரம் ஒரு தொகுதியில் பேச போகிறேங்க. உங்களுக்கு சேகுவரா தெரியும்ல, மலிவிலை சேகுவரா தெரியுமா? சேப்பாக்கத்தில் இருக்கிறாரு, மதிப்பிற்குரிய மாண்புமிகு துணை முதல்வர். அவர்களுடைய தொகுதிக்குள்ளார
ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் அவரும் ஒரு வழக்குரைஞர் தான். அவர் பட்டப்பாடு நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். என்னப்பா இவ்வளோ சிரமம் தராங்களே. இப்போ அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் போய் நாங்கள் ஏன் களமாடுறோன்னா, கள அரசியலை புரிந்து நன்கு தெரிந்த ஒரு வெற்றி தலைவர்ன்ற ஒரு தளபதின்ற ஒரு தலைமை இருக்கிறதால தான் நாங்கள் துணிஞ்சு போகிறோம். அவர் சொல்வார், நீங்கள் இதை பண்ணுங்க, இதை பண்ணும்போது இதை எதிர்ப்பு வரும், பார்த்துக்கலாம், நான் பார்க்காத விமர்சனமா, நான் பார்க்காததுன்னு சொல்லுவார். அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த அவர் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து எல்லாருமே செல்ஃப்லெஸ் கேரக்டர்ஸ். அத்தனை பேரும் அவருடைய இலக்கை அடைவதற்காக அந்த கள அரசியலை தெரிந்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வோடு அவர் இருக்கிறாரு. அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண, பீலிட்டில் பண்ண மற்றவர்களுக்கு தான் அவரை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. 2 வருஷம் ஆகிப்போச்சு உங்கள் கட்சி தொடங்கி, தமிழக வெற்றி கழகம். இன்னுமே ஒரு முழுமையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை பல பத்திரிகையாளர்கள் உட்காந்து கேள்வி கேட்பாங்க. அதை எதிர்கொள்ளும் விதத்துக்கு தகுதியானவரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் அப்படியே தொங்கிட்டு நின்றுட்டே இருக்கு. அதை எப்போ செய்ய போகிறார்? இதை ரெக்கார்ட் பண்ணி கூகுளில் போட்டிங்கன்னா லாங்குவேஜில் ஹிந்தி டிரான்ஸ்லேட் ஆகும். 10 ஆண்டுகளை தாண்டிடுச்சு பிரதமர் மோடி. ஒரு பிரதமர் பவர் ஹவுஸ் ஆஃபீஸில் இருக்கிறார். நாங்கள் இன்னும் எலெக்ஷன்லேயே நிற்கல, சின்ன கூட வாங்கலை. அவரை ஏன் சார் யாருமே கேட்க மாட்டுறாங்க? சரி, நான் அரசியலாம் தள்ளி விட்டுறேங்க. நான் கலைஞரெல்லாம் பல முறை போய் பார்த்துருக்கேன். அவர் கூட்டங்களில் அவர் பேசுகிறதை ரசிச்சு இருக்கிறேன். கலைஞர் நடத்திய அளவுக்கு பத்திரிகைகளை சந்திப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்காரா? தமிழ்நாடு பற்றி எரியுது, நீலகிரிக்கு மலர் கண்காட்சிக்கு போகிறாருங்க. அங்கேயும் போய் நம்மளுக்கு என்ன செட்டிங் கேள்வி கேட்குறாங்க. சரி, அங்கே போயாவது கேட்கணும்ல, வேங்க வெயில் என்னாச்சு, இது என்னாச்சு, அங்கே போய் என்ன கேட்குறாங்க? வெதர் எப்படி சார் இருக்குன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சீஃப் மினிஸ்டரா, வெதர் மேனா? நீங்கள் தமிழ்நாட்டு முதல்வரா, ரமணனா? அங்கே போய் அவர் என்ன சொல்லுவார்? மேகமூட்டம் இருக்கிறது, மழை வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம், நீங்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள். என்னங்க அங்கே போய் அந்த காஸ்டியூமெல்லாம் மாற்றி என்ன பண்ணுறாங்க இவரை சுற்றி இருக்கிறவங்க? கலைஞர் எவ்வளோ பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார், இவர் எவ்வளோ நடத்தினார். கடைசியாக மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, வீராவேசமாக பேசினாப்புல, மோடிக்கும் பயமில்லை, ஈடிக்கும் பயமில்லைன்னு. அமித்ஷா இங்கே சென்னை வந்துட்டு போனார். அவர்கிட்ட மைக்க தாங்க நீட்டாங்க. பாம்பை பார்த்த மாதிரி ஐயோ தெய்வமே விட்டுருங்க தெய்வம்னு ஓடுறாப்புல. இவங்க யாருமே பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ வரைக்கும் முழுசாக நடத்தலை. மீறி நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொன்னால் மாதேஷ் பிரதர், அது பத்திரிகை துறைக்கே ஒரு அவமானமாக நான் பார்க்குறேன். ஒரு 1-to-1 கொடுக்கலாமே திரு விஜய் அவர்கள். இல்லைங்க, அவருக்கு கள அரசியல் தெரியுமான்ற ஒரு கேள்வியை நான் வச்சிருந்தேன். கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் என்ன நிலை அப்படின்றது அவருக்கு தெரியணும். இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அவருக்கு ஊத்தங்கரையில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், திருவண்ணாமலையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதையெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் விஜய் கிட்ட. ஏன்னா அவர் நேராக முதலமைச்சர் ஆகணுன்றாரு. அந்த எண்ணப்பாட்டில் நீங்கள்லாம் அவரை அப்படிதான் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே அவரை நிற்க வச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது அவருக்கு இதெல்லாம் தெரியுதான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கட்டாயமாக 1-on-1 ப்ரெஸ் மீட் அவர் ஏற்கனவே பல முறை கொடுத்துருக்கிறார். இனியும் கொடுக்க தான் போகிறார். டிமானிட்டைசேஷன் அப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து நீங்கள்லாம் சில்லறை சதுர விட்டுக்கிட்டு இருந்தீங்க. பல நடிகர்கள், ஆர்ஜேக்கள், விஜய்க்கள்லாம் இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திரம் கிடச்சிச்சுன்னு சொன்னாங்க. இவர் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இதோடைய நோக்கம் சரியாக இருக்கலாங்க, தாக்கம் தப்புங்க, டிமானிட்டைசேஷன் தப்புன்னு சொன்ன ப்ரெஸ்ஸை சந்தித்த மனிதர். 2009 உதயநிதி ஸ்டாலின் எங்கே ஸ்னோ பவுலிங் விளையாடிக்கிட்டு இருந்தாரு எனக்கு தெரியாது. அப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு தொட்டு விடும் தூரத்தில் தொப்புள்குடி உறவுகள் சாகுறாங்க, இதை நான் கண்டிக்கிறேன்னு சேப்பாக்கத்தில் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தார். பின்குறிப்பு, 1 மணி நேரம் உண்ணாவிரதம் கிடையாது, 2 ஏர் கூலர் வச்சுக்கிட்டு நடுவில் சாஞ்சு படுத்த உண்ணாவிரதம் கிடையாது. ப்ரெஸ்ஸை அவர் எப்போ சந்திக்கலாம்? நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் செத்த போது ப்ரெஸ்ஸை சந்தித்தார். ஒவ்வொரு முறையும் படவிழாக்களின் போது ப்ரெஸ்ஸை சந்தித்தார். அதனால் அவர் ப்ரெஸ்ஸெல்லாம் இப்போ கோயம்புத்தூர் போகும்போது கூட இன்டெலிஜென்ஸ் நாம் எதுவுமே ரோட் ஷோவே பிளான் பண்ணல, எக்கச்சக்கமாக மக்கள் கூட்டிட்டாங்கன்னு ப்ரெஸ்லேருந்து நண்பர்கள்லாம் சொல்லி உடனே ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அவர் சந்தித்தார். அதனால் பயந்துக்கிட்டோ அல்லது எதிர்கொள்ள தயங்கியோ அவர் பத்திரிகைகளை சந்திக்காமல் இல்லை. அவர் பத்திரிகைகளை சந்திப்போனா அதற்கு ஒரு ப்ராப்பர் நோக்கம் இருக்கணும். டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த சரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் உட்பட அவரை சந்திக்க தான் போகிறீங்க. நானும் அதற்காக காத்திருக்கிறேன். நானும் கொஞ்சம் தூரம் பத்திரிகையில் வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன்ல, அதனால் நானும் ஒரு சிறிய பத்திரிகையாளர்னு சொல்லிக்கலாம். நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அவரை அவர் அந்த ஒரு சந்திப்பை காண்பதற்கு. வெகு விரைவில் அது நடக்கும். விஜய் அவர்களுக்கு இந்த மாஸ் அவருடைய சினிமா மோகத்தின் பால் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் வாக்கு செலுத்த போகிறோம், ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த சினிமா மாசு கூட உதயநிதி ஸ்டாலின்ற நடிகருக்கு நீங்கள் தரமாட்டீங்க. இல்லை, நீங்கள் பதிலுக்கு பதில் நீங்கள் உதயநிதியை சொல்கிறீங்க, மோடி அவர்களை சொல்கிறீங்க, ஸ்டாலின் சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் ப்ரெஸ் மீட் சரியாக கொடுக்கலன்றீங்க. நான் விஜய் அவர்கள் சினிமாவுக்கு நீங்கள் டச் பண்ணால் நான் உதயநிதியை டச் பண்ணாமல் எப்படிங்க? பின்னா சந்தானமே டச் பண்ண முடியும்? இவர் தானே ஹீரோ. இப்போ சந்தான ஹீரோவா இவர் ஹீரோ? இவர் தானே ஹீரோ. நான் என்ன சொல்கிறேன், சினிமாவினுடைய பிரபலம் மட்டுமே அரசியலில் நிற்க முடியாது.
சினிமாவில் நடித்தவர்கள் அத்தனை பேருமே அரசியலை இல்ல சுபிக்கலாம். தலைவரா ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பேர் அவரை ஆதரிக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு நான் சொல்றேன். கட்டாயமா உங்களுக்கு தெரியாம இருக்கலாங்க. நீங்க கண்ணை முடிக்கிறதால உலகம் இருண்டு விடாது. நான் ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் போய் பார்க்கிறேன். நான் ஒவ்வொரு தொகுதியில பேசுறேன். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கை எழுந்திருக்குங்கிறத நான் அறிவியல் பூர்வமா சர்வே எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இட்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். நான் தனி மனிதராக மக்களோடு மக்களாக பேசி நான் உணர்வு பூர்வமாக நான் ஒரு தனி மனிதனாக சொல்கிறேன். இது எமோஷனல் எவிடன்ஸ். இதையும் தாண்டி பொலிட்டிக்கல் எவிடன்ஸ் போலிங் நெருங்கும் போது உங்களுக்கு தெரிந்துவிடும். நான் இது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசல. சும்மா இந்த கட்சியில எனக்கு சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு பதவி கொடுத்துட்டாங்க, நான் பேசல. நானும் இதை உணர்ந்து என்ன அளவில் ஆய்வு செய்து பல இடங்களை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்படிதான் சொல்றேன். நான் யாரோ சொல்லிக் கொடுத்த தகவல் நான் அப்படியே செகண்ட் ஹேண்ட்ல சொல்லலை. எனக்குள்ள ஒரு ட்ரையாங்குலேஷன் இருக்கு. நான் ஒரு 3 டேட்டாவை சேர்த்து தான் நான் வேலிடேட் பண்ணி ஆமாப்பா இந்த இடத்துல growth இருக்கு, இந்த இடத்துல இப்படி டெவலப் ஆயிருக்கு, இந்த இடத்துல ட்ரஸ்ட் வந்திருக்கு நான் சொல்றேன். இது மட்டும் போதாது. இன்னும் தலைவருடைய சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆகும். புழுதி பறக்கும், திரும்பிய திசையெல்லாம் டிவிக்கே சாங் ஒலிக்கும், தலைவர் நிற்பார். இதுவரை வரலாற்றில் பார்க்காத ஒரு எதிரியை பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பார்க்க போகிறார்கள். தமிழ்நாட்டின் அரசியல் அழுக்குகள் வெளுத்து சாத்தப்படும். அப்போதும் இதே போல நம்ம உட்கார்ந்து பேசுவோம், எப்போதும் பேசுவோம். இந்த கேள்விக்கான வேலிடிட்டி அப்ப இல்லாம போயிடும். ஓட்டரசியல்ல இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிற தலைவர்கள் இனி செய்யறன்னு சொல்ற தலைவர்களை விட விஜய் அப்படி என்ன செஞ்சிட்டு போறாரு? இதுவரைக்கும் செய்த தலைவர்களினுடைய கொள்கைகள், அவர்கள் சொல்ற மேடையில் சொல்ற விஷயங்களுக்கும் நடைமுறையில் அவங்க செய்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மாதேஷ் பிரதர், நம்ம உங்கள் வீடுகள் வருமானு தெரில, காலையில் இடியாப்பம் வண்டி ஒன்று போகும், ஆசையாக வாங்கலாம், வெளில வந்தால் வண்டி போயிடும், சத்தம் மட்டும் தான் இருக்கும். 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி சொன்னார். என்கிட்ட ஆதாரமே இருக்கு. அவர் சொன்னார் 500 ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டரு தரப்படும். இடியாப்போ போயிடுச்சு. எவ்வளோக்கு வாங்குறீங்க எல்பிஜி? 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும். இடியாப்போ போயிடுச்சு. பெட்ரோல் ஏறலிங்க. கேட்டேன், வயிறு எரியுதுங்க. இவர் சொன்னாருன்னு நம்பி நல்லா படித்தவங்க அந்த அம்மா, பாவம் கனிமொழி அக்கா எம்பி, அவங்க மேடையில் மைக்கு பிடிச்சி சொன்னாங்க 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும், 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தரப்படும். 2025 போய் இதை மறுபடியும் அவங்க சொல்லும்போது மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அவங்க இது வரைக்கும் பேசுனது ஒன்று, செஞ்சது ஒன்று. விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், இளைஞர்கள் கடன் முடித்து வைக்கப்படும், நீட் எக்ஸாம் முடித்து வைக்கப்படும். இப்போ மக்கள் சொல்கிறாங்க 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். அவங்க சொன்னது ஒன்று, எதையுமே 500 சில்லற வாக்குறுதியை அள்ளி விட்டாங்க. வா, அதில் இவருக்கே குழப்பம். 90% நிறைவு செய்து விட்டோம், 85, 92, 72 ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி முன்னுக்கு பின் முரணா பேசி இன்னைக்கு வரைக்கும் அவரே ஒரு முடிவுக்கு வரல. எவ்வளோ தாண்டா செஞ்சுருக்கோம், உண்மையை சொல்லுங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல அவர். ஆக சொன்னதை எதையுமே செய்யாத வெற்று விளம்பர மாடலாக இருக்கிற, கருத்தியலாக திராவிட மாடல்னு மார்த்தட்டி கொண்டாலும் உள்ளுக்குள்ளாக மறைமுகமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்னராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர்கள் சொன்னது எதையுமே செய்யலை. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே 28 ஆண்டு காலம் விஎம்ஐ, விஜய் மக்கள் இயக்கம் என்பது வெறுமனே ஒரு ரசிகர் மன்றம் கிடையாது. விஎம்ஐ என்பது ஒரு ஸ்ட்ராங்கான இயக்கம். நீங்கள் ஒரு படத்தில் ஒரு காட்சியே வரும், அந்த படத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்பறான ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க, ஒரு ரேர் பிளட்டு தேவைப்படும், டக்குன்னு அங்கே தேடுவாங்க, பிளட் டொனேட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. மலையாளி அந்த நர்ஸு, சின்ன பவுச்சை திறந்தால் உள்ள ஒரு சின்ன நசிங்கமான ஒரு கார்டு இருக்கும். அப்போ தான் அதில் இப்படி இருப்பார், உன்னால் முடியும் உழைத்திடு உயர்ந்திடுன்னு தலைவர் இருப்பார். கட் பண்ணால் அந்த பிளட் டொனேஷனுக்கு அத்தனை பேர் பைக்கில் பறப்பாங்க. பிளட் டொனேஷன் முடியும், அந்த குழந்தை யாருன்னு தெரியாது, என்ன சார்ந்து தெரியாது, தலையை தடவை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கே கேரளாவில் அவ்வளோ ஃபேண்டம் இருக்குன்னா தலைவருடைய படத்தினால அங்கே இல்லை, படத்தினால மட்டும் இல்லை, இதை நடந்துக்கிட்டு இருக்கு. குருதி இயக்கம் என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒத்த பைக், இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோண்டா பைக்கோ ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்து பறப்பாங்க பசங்க. ஒரு ஃபோன் வந்துட்டா போதும், குருதிகம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. தெரு முழுக்க குடிசை வீடுகள் இருந்தால் அங்கே போய் ஒரு ஒத்த ரூம் ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போட்டுருவாங்க. படிப்பக்கம் உங்கள் வீட்டில் படிக்க முடியாதுப்பா, வீட்டில் அப்பா அம்மா சண்டை இருக்குப்பா, அப்பா குடிச்சுடாருப்பா, 1000 பிரச்சனை இருக்குப்பா, இங்கே வந்துறியா? இரவு படசாலை இருந்ததுல, அறிவுல இயக்கம் இருந்ததுல, தமிழ் அரசு கைவிட்டுருச்சுல, அதோடைய நீச்சி கூட அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. ஆனால் ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கம் என்பது தெருக்கு தெரு படிப்பகம் நடத்துனாங்க. இப்போ திரும்பிய திசையெல்லாம் ஐஆர்டி சொச்சம் டாஸ்மாக் வச்சு குடிப்பகம் நடத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு. ஆனால் படிப்பகம் நடத்தி கொண்டு இருந்தது விஎம்ஏ என்ற தலைவரினுடைய அந்த ஒரு இயக்க அரசு. இப்போ வரைக்கும் நான் இதை தான் சொல்கிறேன், அவருடைய சிந்தனை, அவருடைய அரசியல் என்பது வெளியே சத்தம் இல்லாமல் வெளியில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு புயல் வேகத்தில் ஒரு காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கிறது, காலம் கனிந்திருக்கிறது. வெகு சில நாட்கள் அதை நீங்கள் உணர்வீங்க. திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்பணும், வீழ்த்தணும், அதுதான் உங்களுடைய திட்டம். நீங்கள் போடுற கணக்கு, நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு திமுகவை வீழ்த்துற மாதிரி தெரியலையே.
திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நம்ம டெமோக்ரஸில் அப்படி சொல்ல முடியாதுங்க. மக்கள் விரோத அரசு அதிகாரத்திலிருந்து நீக்கணும். அதுக்கு நீங்க எடுத்திருக்கிற இப்போ இந்த செயற்குழுவில் நீங்க எடுத்திருக்கிற முடிவு அதற்கு சாதகமா முடிகிற மாதிரி இல்லையே, அது நடக்கிற மாதிரி தெரியலையே. செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு நீங்க மீன் பண்றது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் வெற்றித் தலைவர் தளபதி என்பதை செயற்குழுவில் விஜயலட்சுமி அக்கா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சகோதரி தாகிரா வந்து அதை வந்து முன்மொழிஞ்சாங்க. தங்கச்சி கேத்ரின் வந்து அதை வந்து பெண்கள் கொண்டு வந்த ஒரு தீர்மானம். சரி, பல மார்க்கங்கள்ல இருந்து எல்லாரும் வந்து முன்கொண்டு அதை வந்து நிறைவேற்றிருக்கணும். இந்த செயற்குழு பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க சொன்னீங்கல்ல சினிமா புகழோட அவர் வந்து சிஎமாக ட்ரை பண்றாரு, நீங்க கூட போற போக்கில் அப்படி சொன்னீங்க. பரவாயில்ல, எல்லாரும் சொல்றாங்க, நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க. வேற எந்த சமூக சேவைக்காக அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் நீங்க துணை முதலமைச்சர் ஆனாரு? மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவர் துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ கட்டவா நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆகிங்களா? சச்சா, கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் தலைவர் என்னையெல்லாம் வந்து அமைச்சராக்க மாட்டாரு. 2 பாத்ரூம் டூர் போனாரு, விலாகு போட்டாரு சேப்பாக்கத்தில். அடுத்து அமைச்சராக்கி அடுத்து துணை முதலமைச்சராக்கி ஸ்டாலின் வெயிட் பண்ணாருங்க. இந்த மண்ணோட சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் எம்கேஎஸ் அவர் வெயிட் பண்ணாருங்க. நீங்க ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. உடனே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் டெபுட்டி சிஎம், ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் டெபுட்டி சிஎம். இப்படி எந்த கட்சியிலையாவது தாத்தா, அப்பா, அப்பாவுடைய அண்ணன், தங்கச்சி, அத்தை, பையன், பங்காளி வீட்டு பசங்க 2 பேர், 7 பேர் சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சிஎம், எம்பி, எம்எல்ஏ, பல கட்சி போஸ்ட்னு ஒரே குடும்பத்தில் 7 பேர் டாப் மோஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய அரசியல் எங்கேயாவது நடந்திருக்கா? உலகம்ல எங்கேயுமே இல்லைங்க. இங்கே தான் அது நடக்குது. அதிகார பகிர்வு என்பதை தங்களுடைய ஃபேமிலியை தாண்டி மற்ற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரங்க கூட தராத ஒரு மக்கள் விரோத அரசு இதை வீழ்த்தணும். அப்போ அதை வீழ்த்துவதற்காக நாம போய் யாரையோ நாம் அரவணைக்கணும், யாரோடையோ சேரணும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். இவங்களை வீழ்த்துவதற்கு எங்களுடைய தலைவர் ஒருத்தரே போதும். மக்கள் சக்தியோடு நாங்கள் வீழ்த்துவோம். அதிகார பகிர்வு என்பது எங்க குடும்பத்தை தாண்டி வெளில போகக்கூடாதுன்னு சொல்ற திமுக வீழ்த்தணும்னா அதிகார பகிர்வு என்பதை ஏற்றுக்கொண்ட கட்சிகளோடு சேர்ந்தால் மட்டும் தான் வீழ்த்த முடியும். அதிகார பகிர்வை பத்தி விரும்பாத மற்ற கட்சிகளும் அப்புறம் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்லைங்க, ஏற்கனவே அதிகார பகிர்வை கொடுக்காமலே அலைன்ஸ் பார்ட்டியா இருந்து அவங்களோடு பயணிக்கிறவங்க திமுக, அதிமுக பிரதான கட்சிகள் 58 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் அதுதான் அரசியல். அவர்களை தாண்டி விஜயை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான ஒரு அணின்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய தலைவர்களா கட்சிகளா யார் வந்து சேரத்துக்கு இப்ப ரெடியா இருக்காங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வரலாற்றுல இருந்து. அண்ணா அவர்கள் முதலமைச்சரான அந்த எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். அப்ப அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறார். அண்ணா அவர்கள் ஒரு முறை கூட முதலமைச்சர் ஆகல. அந்த கூட்டணி உள்ளார் அவர் யார் அகாமடேட் பண்ணார் தெரியுமா? ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கூட்டணியில் உட்கார வச்சு. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னாடியே ஒரு அந்த பேர் மட்டும் மறந்துட்டேன், ஒரு கட்சி இருந்தது, எஸ்.எஸ். ராமசாமி படியாச்சு. அவரை உள்ள அகாமடேட் பண்ணார். முஸ்லீம் லீக் அகாமடேட் பண்ணார். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க இருந்தது, அவங்களை அகாமடேட் பண்ணாங்க. அவ்வளோத்தையும் அகாமடேட் பண்ணி ஆனால் ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டி, ஃபேஸ் ஆஃப் தி ஃப்ரண்டா முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணா அவர்கள் நின்னார். அதனால தான் அது வென்றது. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட நான் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, காலம் அப்படி தான் கணிஞ்சிருக்கு. இதுதான் ஃபேக்ட். இதை உணர்ந்தவங்க, இதை அறிந்தவங்க, இதை புரிந்தவங்க தானா டிசம்பர்ல பார்க்க போறீங்க என்ன நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், ஒரு அறிகுறியோ ஒரு தோற்றமோ எதுவுமே தெரியல. விஜயை ஏற்றுக்கொண்டு பயணிக்கலாம் தாராளமா அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க யாரையுமே என்னால நான் பார்க்கவே இல்லை. எந்த பக்கமும் பார்க்கல. கதவை திறந்து வச்சுட்டோம். நாம டெமோக்ரஸியுடைய அதிகபட்ச உச்சம் இதுதான். அதுக்கே நம்ம ரெடியா இருக்கணும். கதவை திறந்து வச்சுட்டோம். மற்றபடி வெளில போறவங்க, கடந்து போறவங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும். பாஜகவோடு திமுகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணியும் இல்லை. அதற்கான காரணங்களை பட்டியலிட்டுட்டோம். எந்த கட்சியாவது செயற்குழு தீர்மானம் நான் சேலஞ்ச் பண்றேங்க. என் போனை எங்கேயோ வச்சுட்டேன், வாசல்ல வச்சுட்டேன். நான் சேலஞ்ச் பண்றேங்க. ஆதன் தமிழ நான் சேலஞ்ச் பண்றேன். திமுகவில் பொதுக்குழு கூடி செயற்குழு கூடி இனி பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சொல்லு. கூட்டணி வைக்க மாட்டாங்க. செயற்குழு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லுங்க. நான் சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு பெரிய அளவுக்கான வாக்குகளை பெற்றுக்கொண்டு. அப்ப செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றலாம்ல. நான் பேசுறது லாங்க பைலாங்க. பிஜேபி இந்தியாவுக்கே ஆபத்துன்றாருங்க ஸ்டாலின். அப்புறம் எப்படி அவங்களோட கூட்டணி வைப்பாரு? அப்புறம் எதுக்கு டெல்லியில கேம்ப் போட்டு அவருடைய எம்கேஎஸ் ஃபேமிலியில் இருக்க 2 பேர் கேம்ப் போட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திச்சாங்க. அதிமுக வெளியில தெரிகிற எலெக்ஷன் பார்ட்னருங்க ஆர்எஸ்எஸ்க்கு. ஆனா டிஎம்கே வெளியில தெரியாத பொலிட்டிக்கல் பார்ட்னர். எலெக்ஷன் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க? தேர்தலில் ஒன்றா நிற்பாங்க, எலெக்ஷனில் வந்து ஒன்றா கேம்பெயின் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்னர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வெளியிலேயே தெரியாது. ஒரு முக்கியமான வழக்கு வருதா இவங்களை காப்பாற்றி விடுவாங்க அவங்க.
ஒரு முக்கியமான சிக்கல் வருதா, ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுமா, ஒரு மாநாடு நடத்தணுமா, ஒரு முக்கியமான சிக்கலான ஏரியாவில் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் தர வகையில் ஒரு மாநாடு நடத்துமா, நீ கேட்குற மாதிரி கேள்வி நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன், இவங்க பர்மிஷன் தருவாங்க. ஸோ இதுதான் மறைமுக கூட்டணின்னு நாங்கள் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே வரோம். இவங்களுடைய ஃபார்மாட் வச்சு நாளைக்கு மாதேஷோ ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட இவர் பிஜேபி பி டீம்பாங்க. நீங்கள் அவங்க பண்ணுற தவறுகளை சுட்டி காமிச்சா இவர் சங்கிம்பாங்க. எந்த ஆங்கிள் நம்ம பிஜேபி எதிர்ப்புனா திமுக தான் உறுதியா நிக்கிறாங்கன்னு பெரிய அளவுக்கான வாக்குகளை அவங்களுக்கு போடுறாங்களே. வேற எப்படி மக்களை ஏமாத்த முடியும்? இப்படி மக்கள் ஏமாந்து தான் ஓட்டு போடுறாங்களா என்ன திமுகவுக்கு? இவங்க சொல்ற ஃபால்ஸ் நரேட்டிவ்க்கு இத்தனை நாள ஈல்டு ஆகிட்டு இருந்தாங்க. இனிமே அவங்க ஈல்டாக மாட்டாங்க. ஏன்னா களம் மாறிடுச்சு. எந்த அளவுக்கு இவங்க சிறுபான்மை விரோதமா இருக்கிறாங்க. எங்க பார்க்க வர கூட்டணி கட்சி தலைவருடைய சாதியை பார்த்து எனக்கு சோஃபா போட்டீங்க, கூட்டணி கட்சி தலைவருடைய சாதியை பார்த்து பிளாஸ்டிக் சேர் போட்ட அமைச்சர்களை பார்த்தோம் தானே. இல்லை, அது ஒரு தற்செயலாக நடந்ததை போய் நீங்கள் அதை திட்டமிட்டு போட்ட மாதிரி சொல்கிறீங்க. ஒரு வாட்டி தற்செயலாக நடந்தால் பரவாயில்லைங்க, ஒவ்வொரு வாட்டியுமாங்க தற்செயலாக நடக்கும். இது பக்கா ஆர்எஸ்எஸ் தானே இல்லையா? இது ரைட் விங்கோட எக்ஸ்ட்ரீம் இல்லையா? சக மனிதனை இப்போது அகண்ட பாரதம்னு ஒன்று சொல்லுவாங்க பிஜேபியில், அவங்க கொள்கையாக இருக்கலாம். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் இங்கே கொள்கை, ஈக்குவாலிட்டி, மனிதனை மனிதனாக பார்க்கணும். மாவட்ட செயலாளரில் மாற்றுத்திறனாளி இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுனவருக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். இது ஏதாவது திமுகவில் இது வரைக்கும் நடந்திருக்கா? சாத்தியமாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க பிஜேபியை எதிர்ப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுவாங்க. இல்லை, சேர் கொடுக்கல, சோஃபா கொடுக்கலன்னு இப்படிலாம் சொல்லி உங்கள் பக்கம் அவங்கள திரும்பி பார்க்க வைக்கிறீங்களோ? நாங்கள் தாவேகாவுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க. பரந்தூர் விவசாய மக்களை நல்ல சேரில் உட்கார வச்சுட்டு தான் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்த தூய அரசியல்வாதிங்க என்னுடைய தலைவர். அவர் அரசியலை தாண்டி சக மனிதனுக்கு அவர் தர்ற மாதிரி நான் இன்னும் சொல்கிறேங்க, இது நல்லா சொல்லவே மாட்டேன். இந்த செயற்குழு கூட்டத்தப்போ நான் அடிச்சு பிடிச்சி ஓடனேன். எனக்கு இன்னொரு கமிட்மெண்ட் இருந்து முடிச்சுட்டு ஓடனேன். என்ன பண்ண போகிறோம், என்ன இது எதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்ல போனப்போ நான் உள்ளே நுழைஞ்ச உடனே டக்குன்னு நான் உட்கார்றதுக்காக ஒரு சேர் எடுத்துகிட்டு போட்டு சேரில் முதல்ல நீங்கள் உட்காருங்க, ஏன் இவ்வளோ பதட்டம் வரீங்க, உட்காருங்க. நான் இல்லை சரி கூட சரி சார் நீங்கள் உட்காருங்க பிரதர் அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் அவர் உட்கார்ந்தார் என்னுடைய வெற்றி தலைவர் விஜய். இதை நான் வெளில சொல்லிக்கிறதால இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இந்த போய் ஏன் சொல்கிறேன்னு கோச்சுக்குவார். ஆனால் நான் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சேர் சாதாரண, இந்த சேரில் நான் அப்படி உட்காந்து நான் அந்த நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ஷூவை போட்டு கால் மேலே கால் போடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இல்லை நீங்கள் சொல்கிற, ஆனால் இவ்வளோ தூரம் வந்த பிறகும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சூழல் இருக்கா? அமைச்சர் முன்னாடி எத்தனை பேர் உட்காடுறாங்க? ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு மன்னர் மனப்பான்மையில தான் இருக்காங்க. ஒவ்வொரு சமூகம் அந்த மாவட்டத்தில் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த கொடுக்குற அழுத்தத்தால தான் கூட்டணியில் இருக்கிற விசிகாவில் போய் ஒரு கொடிக்கம்பத்தில் குடியேற்ற முடியல. மதுரை தானே திமுகவுடைய கோட்டை தானே, எத்தனை சட்டமன்றத்துக்கு இது, எத்தனை எம்எல்ஏ, பெரும்பாலும் ஆமாம் அதிமுக கம்மி, திமுக தான் நிறைய இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் போய் கொடிக்கம்பத்தில் குடியேற்றினார். அடுத்த நாள் 19 பேர் மேலே எஃப்ஐஆர். உங்களுக்கு தெரியும், நிம்மதி போயிடும். வாரம் போகணும், டெய்லி போகணும், கையெழுத்து போகணும், மாவட்ட செயலாளர் சேர்த்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? இல்லை, அவங்களுக்கு தெரியாத ஒன்றுத்தை நீங்கள் திரும்ப திரும்ப இது எல்லாம் சுட்டி காட்டுவது போல் அவங்கள சிண்டு முடிஞ்சு எதையாவது நம்ம பக்கம் திரும்பணும், தாவேகாவுக்கு வர வைக்கணும், நம்ம வேற ஒரு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர்ன்ட்டோம், அதற்காக பேசக்கூடியதா இதெல்லாம்? அவங்க அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லையே, ஆனால் நீங்கள் அதை பெரிதிப்படுத்துறீங்களே. அவங்களுக்கு சிண்டு முடிஞ்சு எனக்கு என்னங்க ஆக போகுது? இல்லை, நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, நம்ம கூட வருவாங்க. என்னுடைய தலைவர் எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாருன்னு பரந்தூர் விவசாயிகளை போய் கேளுங்க. ஜாக்டோஜி அமைப்புல இருந்து அவர் சார் வந்திருந்தாரு, அவரை போய் கேளுங்க. யாரு வந்தாலுங்க அவர் தாங்க சேர் எடுத்து போட்டு அவர் போய் எடுத்துட்டு காஃபி போட்டு, இது அவருடைய பிறவி குணம். அதை நான் சொல்லும்போது ஏன் பதட்டம் வராங்கன்னா அப்படியும் நாங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா அது அவர்களினுடைய வளர்ப்பு. அப்படி தன்னை ஒரு குறுநில மன்னராகவே பாவித்து ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் வருது, வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க கட்சிக்குள்ள தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை உடைக்கணும் தான் நான் சொல்கிறேன். மக்கள் மத்தியில் இவங்க தொடர்ச்சியாக சொன்ன ஃபால்ஸ் நரேட்டிவை காமிச்சிட்டு ரியல் லைஃப்பில் அவங்க வேற மாதிரி இருக்காங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். மேடைக்கு மேடை நம்மளாம் சிறுபான்மையை காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு சிறுபான்மை மக்களுக்கு சார்ந்து எதையுமே நல்லது பண்ண விடாத மக்களுக்கு மட்டுமே திரும்ப திரும்ப அமைச்சர் பதவி எம்எல்ஏ சீட்டுமே கொடுத்துட்டு உண்மையிலேயே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் சபாநாயகர் ஆக்கியிருக்கலாமா இல்லையா? மாதேஷ், எத்தனை வாட்டி சிஎம் ஆனீங்க? தனபால ஒருத்தரை தவிர ஒரு தலித் எத்தனை வாட்டி சபாநாயகர் ஆக்குனாங்க? ஏன் ஒரு முஸ்லீமை நீங்க நினைச்சு ஆக்க முடியாதா? இதே கனிமொழி மேடம் சபாநாயகர் ஆக்க வேண்டியதானே? அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ரூம் தர்றதுக்கே 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி வெக்கம் இல்லை உங்களுக்கு? ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ரூம் போட்டீங்க, கனிமொழிக்கு ரூம் தர மாட்டேன், ஒரு ஆஃபீஸ்லேயே போட்டீங்க? வாங்க போங்க, மவுண்ட் ரோடுக்கு போங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு ஆப்போசிட்ல அங்கே இருக்கு இளைஞரணி ஆஃபீஸ், வாசலில் பாருங்க ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கு, உதயநிதி ஃபோட்டோ இருக்கு, கலைஞர் ஃபோட்டோ எங்க, அண்ணா ஃபோட்டோ எங்க? ஏன் அங்கே ஒரு கனிமொழி மேடம் அங்கே ஒரு ஆஃபீஸ் தர மாட்டீங்களா? சொந்த குடும்பத்துக்குள்ளேயே தர மாட்டாங்க. அங்கே இருப்பதை போல ஷாவனிசம், அங்கே இருப்பதை போல கேஸ்ட் பேஸ்ட் அண்ட் ரிலிஜன் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தமிழ்நாட்டை ஆண்ட எந்த கட்சியிலுமே இல்லை.
ஆனால் வெளியில் பேசும்போது நாமெல்லாம் ஒன்று, பிஜேபி தான் எதிரி. எத்தனை நாளைக்கு இந்த ட்ராமாவை மக்கள் நம்புவாங்க? இதே சேப்பாக்கம் தொகுதியில் இதே திருவல்லிக்கேணி மசூதி இருக்கிற மண்ணில் போய் நான் பேசுகிறேன். அங்கே நான் பேசும்போது எவ்வளவு நெருக்கடி வந்தது தெரியுமா? பாவம் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏதாவது அனுமதி கொடுத்துட்டா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்க. ஒரு பேனர் வைக்க முடியாது, ஒரு மேடை போட முடியாது, பேச முடியாது. ஏன் நீ அவ்வளோ டெமோக்ராட்டிக்கான ஆள் தானே? அவ்வளோ அதாவது அரசியலே நீ தான் கற்றுக் கொடுத்த மாதிரி பேசுகிறல்ல. சரி, பேச விட, மற்றவங்களை பேச விட, விமர்சனம் சொல்கிற ஒருத்தர் விமர்சனம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. அஜித்குமார் படுகொலை வழக்கில் நீங்கள் விமர்சனம் பண்ணி ட்விட்டரில் எழுதுங்க. சரியாக 45 கமெண்ட் உங்களை திட்டி வரும். உங்கள் கேரக்டர், உங்கள் கலரை, உங்களுடைய உருவத்தை, உங்களுடைய பாஸ்ட்டை, உங்களுடைய லைஃப்பை. கடைசியில் என்ன தெரியுமா வைப்பீங்க? இவர் ப்ளூ கலர் செட்டப் பண்ணுறது, அவர் நீல சங்கி. இவர் அம்பேத்கரை பற்றி ஏதோ ஒரு கோட் பண்ணிடுறது, இவர் நீல சங்கி. இவர் கம்யூனிஸ்ட் இந்த மார்க்ஸை டிபியில் வச்சிருக்காரு, இவர் சிவப்பு சங்கி. ஏண்டா பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் இத்தனை நாளாக நீங்கள் கற்றுக்கிட்ட அரசியல் முழுக்க முழுக்க மனித விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மாதேஷ். அதை முறியடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. அதுக்காக தான் அதை நான் சுட்டி காமிச்சேன். களத்தில் திரு விஜய் அவர்கள் அவருடைய அந்த பேச்சு, அதே போல் அவருடைய அந்த அரசியல் போருன்றது நாங்கள் ரொம்ப தீவிரமாக பார்க்க முடியுமா வர்ற நாட்களில்? ஆல்ரெடி அது தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளியில் நம்ம அதை எக்ஸிபிட் பண்ணிக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் சுற்றுப்பயணம் மூலமாக அவர் சென்று சேர்வதற்கு முன்பே மக்கள் மனங்களில், வீடுகளில், சிந்தனைகளில் அவர் வந்துட்டார். வெளியில் தெரிந்தது மிகவும் குறைவு, வெளியில் தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மண் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பரந்தூர் எடுத்துக்கோமே. விமான நிலையம் வேண்டாம்ன்ற வார்த்தையை அவர் சொல்லலை. அது மட்டும் அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு அரசியல் தலைவர். அந்த லொக்கேஷன் தப்பு, அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க நிற்கிறார். அதனால தான் அவரை ஒரு நல்ல சமூக தலைவராக ஆல்டர்னேட் சொல்லலைன்றாங்களே. பரந்தூர் விஷயத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் ஒன்று சொல்லியிருக்கலாமே அவரு. திமுக அரசு ஒவ்வொரு பிரச்சனையும் போது ஒரு குழு அமைப்பாங்க. ஒரு சாதி கலவரம் நடக்குதா, அதை மறைக்க என்ன பண்ணுவாங்க? சமூக நல்லிணக்க குழுன்னு போட்டு கிடப்பில் போட்டுருவாங்க. அதுக்கு பறித்து முட்டை குடன்ல இருந்திருக்கலாம். அப்படி அமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் குழுவில் இருக்கக்கூடிய உண்மையிலே தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னா பூ உலகின் நண்பர்கள். பூ உலகின் நண்பர்கள் இதை பற்றி கட்டுக்கட்டாக புக்கு போட்டிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற தலைப்பில் ஒரு பூ உலகின் நண்பர்கள் புத்தகம் இருக்குது. நான் சொந்த காசில் வாங்கி தரேன், நீங்களும் படிங்க, மற்ற சகோதரர்களும் கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. அந்த பூ உலகின் நண்பர்கள் திமுகவினோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, திமுகவாலேயே அப்பாயிண்ட் செய்யப்பட்டவங்க. சுற்றுச்சூழல் அந்த கண்காணிப்பு குழுக்கள்லாம் அவங்களே சொல்கிறாங்க, சார் இது ஒரு டிசாஸ்டர். எக்காலஜி படித்த இதெல்லாம் யார் சொன்னாங்க? அவ்வளோ ஆதாரங்கள் எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட்டுருக்கீங்க. எக்காலஜி படித்தவங்க, என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் பண்ணவங்க, அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, சார் இதை போல ஒரு டிசாஸ்டர் நீங்கள் பண்ணவே கூடாது. பேசிக்காக இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிறாங்களா பசங்க, +2 படித்த பையனுக்கு பேசிக்காக தெரியும் கடல் வளம் எவ்வளோ முக்கியம். மரத்தினால தான், ஆக்சிஜனால் தான் உலகத்துக்கு ஆக்சிஜன் வருது, நம்ம ரொம்ப நாள் நம்பிக்கிட்டோம். அதை விட முக்கியம் பவளப்பாறைகள். அமேசான் காடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் கடல் வளம் இருக்கக்கூடிய எக்காலஜி. இந்த கடலில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சுனாமி வரும், ஊரே அழிஞ்சு போயிடும், உள்ள உப்பு தண்ணி பூந்துடும், நிலத்தடி நீர் அழிஞ்சு போயிடும். ஒரு பெரிய டிசாஸ்டருடைய தொடக்கம்பா அப்படின்னு நான் ஸ்கூல் பையனுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்கூல் பையனுக்கு இருக்கிற நாலேஜ் கூட இல்லாமல் கடலுக்குள்ளார போய் ஒரு பேனாக்கு செலவைக்கிறேன்னு கடலை கபலீகரம் பண்ணுவாங்க. நீங்கள் தெருவில் வைங்க, ஏன் அன்னாரி வளத்து உள்ளார வைங்க, ஒரு யாரும் எதுவும் கேட்க போகிறது. ஆனால் கடலுக்குள்ளார மண்ணை கொட்டி இட்டு நிரப்பி அங்கே ஒரு சிலை வைப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு வீராவேசம் பேசுகிறாங்க. அதற்கு குறை தீர்ப்பு கூட்டத்தில் போய் சீமானவர்களை பேச விடாமல் பிரச்சனை பண்ணாங்க. அங்கே யாருமே, ஒரு பொண்ணு பேசுது, நீ யாருமா, நீலாம் பேசக்கூடாது, வெளில போனாங்க இருக்க லோக்கல் பொலிட்டிஷியன் மிரட்டுறாரு. இவர்களுக்கு கிஞ்சித்தும் குறைந்தபட்ச அறிவு கூட கிடையாது, அக்கறை கிடையாது, இந்த சுற்றுச்சூழல் எதுவுமே கிடையாது. ஆனால் எங்களுடைய தலைவர் பரந்தூர் விஷயத்தில் தெளிவாக சொன்னார். அந்த இடத்துக்கு போகிறாருங்க, அந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள் கொடுத்த ரிசப்ஷன் இருக்குல்ல, இது நீங்கள் காசு கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூப்பிட முடியாது. கோழி பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வர முடியாது. கோயம்புத்தூருக்கு ஒரு 18 பஸ்ஸில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனவங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி கூப்பிட்டு வர முடியாது. ஒரு பக்கம் ரோடு காலியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ரோட்டில் ரோட் ஷோன்ற பேரில் உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிட சொன்னாங்க. கும்பிடுன்னு அவங்க யாரை கும்பிடுன்னு தெரியாமல் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பார்த்து கும்பிட்டுருந்தாங்க. ஓஹோ இவர் தான் தலைவர் போல கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து ரோட்டில் சைக்கிள் ஒருத்தர் பேன் பார்த்துட்டு காலியாக போகிறப்ப. ஆனால் உண்மையிலேயே கோயம்புத்தூரில் மக்கள் கொடுத்த ரிசப்ஷனில் பரந்தூரில் இவருக்கு என்ன ரிசப்ஷன் வந்ததோ அதே ரிசப்ஷன் கோயம்புத்தூரில் வந்தது. நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். சத்தியமாக பிளான் பண்ணல. நான் சொல்கிறேன், என் மேலே ப்ராமிஸாக நான் பண்ணல. நான் நீங்கள் மேபி உங்களுக்கு இறை நம்பிக்கை என்னை விட அதிகமாக இருக்கலாம். நீங்கள் எது மேலே நீங்கள் நீங்கள் சொல்கிறேன், சத்தியமாக பிளான் பண்ணல. அங்கே மொத்த நிர்வாகம் உட்காந்துட்டு 20 நிமிஷத்தில் அவர் வந்துடுவார். நான் ரன் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். நான் தான் தலைமை தொகுப்பாளர். அவர் சார் 2.5 மணி நேரம் ஆச்சு. அவர் வேனுக்கு மேலே போகணுன்னு சத்தியமாக பிளான் பண்ணல. அங்கேருந்து காவல்துறை, தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, சார் வேறு வழியில் சார் மேலே இருந்து டாட்டா கட்டுறீங்க சார், அப்படி தான் சார் கலைஞ்சு போவாங்க. போலீஸ் சொன்னாங்க, அதெல்லாம் மேலே போய் ஒரு டாட்டா காமிச்சார்.
ஆனால் இவருக்கு வந்த ரிசப்ஷன், அது பரந்தூர் மக்களாக இருக்கட்டும், அங்கே கோயம்புத்தூராக இருக்கட்டும், எங்கே போனாலும் மக்கள் மத்தியில் ஒரு ரிசப்ஷன் வருது இல்லைங்க. இது வந்து ஆர்கானிக்காக வரக்கூடிய ரிசப்ஷன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க. இது எல்லாம் வெற்றி தலைவரினுடைய இந்த அரசியல் வரலாற்றை சொல்லப்போகிற ஒரு முன்கூட்டி கணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மெஷர்ஸ். அதை கணிக்க தவறுபவர்கள் காலத்தையே தவற விடுறாங்க, அதை சரியாக கணிக்கிறவர்கள் காலத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவ்வளோ. யாராவது ஒரு புதிய கட்சி தொடங்கினா மற்ற கட்சியிலிருந்து கூட நிறைய பேர், இல்லைன்னா ஒரு இன்டலெக்சுவலாக பெரிய ஒரு தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அரவணைக்கணும்னு வருவாங்க. அந்த மாதிரி உங்கள் கட்சிக்கு யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. தெரியல, அது தெரியாதது தான் அரசியல். இருக்காங்களா? அரசியல்ங்கிறது ஒரு சதுரங்க வேட்டை. நீங்கள் செஸ் ஆடுவீங்கல்ல, செஸ் பிடிக்கும்ல, செஸ் ஆடும்போது என்னுடைய அடுத்த நகர்வு என்னன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை, என் கூட இருக்கவங்களுக்கே தெரியக்கூடாது. என்னடா இவன் எதை நகர்த்தவன் பார்த்தா நகர்த்துறா அந்த மாதிரி. அதில் எங்களுடைய தலைவர் வந்து ஒரு மாஸ்டர், அவர் பொலிட்டிக்கல் மாஸ்டர். அவர் வந்து வெளியில் தெரியாமல் சத்தம் இல்லாமல் சாதனைகள் செய்வதில் வந்து அவரை அடிச்சிக்கவே முடியாது. இருக்காங்களா அந்த மாதிரி? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். அன்னைக்கு 6:45 மணி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அஜித்குமார் வீட்டில் அவர் வந்து நிற்பார்னு? யாராவது எதிர்பார்த்தாங்களா? மாநில உளவுத்துறை எதிர்பார்த்ததா? தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிச்சதா? எப்படி போனார்? அங்கே ஒரு 5 நிமிஷம் இருந்திருப்பாரா? 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனார். இப்போ உங்கள் மாநில உளவுத்துறை பெருசா, எங்கள் உளவுத்துறை பெருசா? காவல்துறை கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டுட்டு அப்படி ஷேடோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களால கடைசி நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அப்போ உங்கள் கண்காணிப்பு பெருசா, எங்களுடைய கல அரசியல் பெருசா? எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அங்கங்கே லாயலிஸ்ட் இருப்பான், உங்கள் கட்சியில் இருப்பான், ஆனால் இங்கே தகவல் சொல்லுவான், எங்கள் கட்சியில் அங்கே தகவல் சொல்லுவான். எந்த தலைவராலையும் இவருடைய அடுத்த கட்ட நகர்வு இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அவங்க உண்மையிலேயே அரசியல்வாதியா, எங்கால அரசியல்வாதியா? நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இவர் வேலை செய்வாருங்க. இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். பொறுத்திருந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நேரம் கருதி நான் இந்த பேட்டி இதோட முடிக்கிறேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.